யூடியூப் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் மற்றொரு தகவலை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். தற்பொழுது என் மகள் இந்த சமயம் சார்ந்த, அதாவது நம் மதம் சார்ந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏன் நீ அதை கேட்கிறாய், வா அதுக்கு உண்டான பதிலை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலேயே அதை பதிவு செய்து விடுவோம் என்ற அமைப்பில் அதை நேரடியாகவே கேட்க சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அவர் கேள்வி கேட்க அதற்குண்டான பதிலை உங்களுக்கும் அப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். நம்ம எந்த மதத்தை சார்ந்தவங்க? அதாவது இந்தியாவில் பிறந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர்கள், அதாவது பெரும் பகுதியினர் இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அதுல நாமளும் இந்து மதத்தை சார்ந்தவங்க தான். இந்து மதம் சொல்றீங்களா? இந்து மதத்துல நிறைய சாமி கும்பிடுவாங்க. அதுல நம்ம எந்த சாமிக்கு அடிப்படையில நம்ம இந்து மதம் சொல்றீங்க? இது ஒரு முக்கியமான கேள்விங்க. இந்து மதத்துல நிறைய சாமி கும்பிடுவாங்க. அதுல நாம எந்த சாமிகளை கும்பிடுறோம், எந்த சாமி அப்படின்னு பாப்பா கேட்கிறா. முதல்ல இந்து மதம் என்னங்கிறதே இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிஞர்கள், பண்டிதர்கள், ஞானிகள், பெரியோர்கள் அத்தனை பேருமே இந்து மதம்ங்கிறது அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அது ஒரு சனாதன தர்மம், அது ஒரு வைதிக சமயம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர இந்து மதம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா, பெர்சியன் கல்ஃப், பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பக்கம் இந்தோ ஆரியன் சிந்து கலாச்சாரத்தில் வாழ்ந்த நம் மக்களை சிந்துக்கள் என்று கூப்பிட்டு பழகி அதுவே மருவி இந்துக்கள் என்று ஆனதாக ஒரு அமைப்பினர்கள் ஒரு ஆய்வு முடிவு சொல்லுகிறது. எப்படியோ இந்து கலாச்சாரம், இந்து அமைப்பு, நாம் வழிபடக்கூடிய அமைப்புகள் அத்தனையுமே இந்து கலாச்சார அடிப்படை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். எனும் பொழுது பாப்பா கேட்பது போல் இந்து சமயம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதுக்கு பல தெய்வ வழிபாடுகள் இருக்கிறதா என்றால், சத்தியமாக ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் என்பதற்கு, ஒரு மதம் என்பதற்கு ஹோலி புக்ஸ் இருக்கும், அதுக்குன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்கும், அதுக்குன்னு சில கடவுளர்கள் இருப்பாங்க, அதுக்குன்னு சில வழிபாட்டு முறைகள் இருக்கும், தத்துவங்கள் இருக்கும். அந்த அடிப்படையா பார்க்கும்போது இந்த இந்து மதத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோம குண்ட வழிபாடு, அதாவது வேள்வி வழிபாடுன்னு. இந்த ஹோமம் எல்லாம் வளர்ப்பாங்கல்ல, தீய போட்டு மந்திரம் எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க இல்லையா, அந்த வழிபாடு நடக்கக்கூடிய இடங்களை, அந்த வழிபாடுகளை செய்யக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருமே இந்துக்கள் தான். அவங்க அந்த இந்துக்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான். அப்படின்னா அப்ப வெறும் வழிபாடு செய்யறது அப்படின்னா, நீங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போறீங்க, அதெல்லாம் என்னன்னு கேக்குறாங்க தானே? ஆமா, கோயில்ல நம்ம ஒருத்தர் ஒரு மதத்துல, நம்ம ஹிந்துல ஒருத்தரோட சாமியை கும்பிடுவாங்க. சிவன் கும்பிடுவாங்க, பெருமாள் கும்பிடுவாங்க, கிருஷ்ணா, துர்கா அந்த மாதிரி கும்பிடுவாங்க. அப்படி இருக்கும் போது நான் இப்ப எல்லா கோயிலுக்கு போனாக்கா எல்லா சாமியும் ஒரு இடத்துல இருக்கு. இப்ப நம்ம மெயின் காடா கூப்பிடுறது நம்ம பெருமாள். அதுல பெருமாள்னு இருக்கு. நம்ம பெருமாள் மட்டும்தான் கும்பிடுவோமா, இல்ல குலதெய்வம் அது ஒண்ணு தனியா இருக்கு, அது மட்டும் கும்பிடுவோமா? இங்க இப்ப இந்த பொண்ணு ரொம்ப குழம்பி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமாளை கும்பிடுவோமா, குலதெய்வத்தை கும்பிடுவோமா, சிவனை கும்பிடுவோமா, துர்காவை கும்பிடுவோமா, முருகனை கும்பிடுவோமா, பிள்ளையாரை கும்பிடுவோமான்னா ரொம்ப குழம்பி போயிருக்கு. அந்த குழப்பத்துல என்ன கேக்குதுன்னா, நீங்க இந்து மதம்னா இந்த சாமிகளை தானே சொல்றீங்க, இதுதானே இந்து சாமிகள், அப்படித்தானே அங்க போர்டுல எழுதி போட்டிருக்கேன். என்ன இந்து சமய அறநிலையத்துறைன்னு போட்டிருக்கோம். நம்ம எப்பயாவது ஃபெஸ்டிவல் வரும்போதுதான் சரி ஏதோ ஒண்ணு நம்ம வளர்க்கணும். ஓமம் எப்படி, எனக்கு ஓமம் தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீடு புகுமனை புகுவிழா அப்ப அங்கெல்லாம் ஓமம் வளர்ப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு சாமிக்கு தனியா கோயில்ல அவங்க ஒரு ஓமம் வளர்ப்பாங்க. அப்ப நம்ம அங்க பார்ட்டிசிபேட்டே ஆக மாட்டோம், நம்ம தனியா தான் போய் சாமியை கும்பிடுவோம். நீங்க சொல்றது இந்து ஓமத்துல இருந்து ஓமம் தான் அவங்களோட கார்டன். ஆனா ஓமன்றது ஒரு ஒர்க்கா வச்சிருக்காங்க, சாமியா வைக்கல. நம்ம அது ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒர்க்.
அது நம்ம பண்ணி முடிக்கணும். ஹோமம் பண்ணாதான் இது நல்லா இருக்கும், ஹோமம் பண்ணாதான் இது நல்லா இருக்காது, பண்ணலாம் நல்லா இருக்காது, பண்ணா நல்லா இருக்கும். நம்ம ஏன் ஹோமத்துக்கே நம்ம போலையே, வேகமா ஸ்ட்ரைட்டா போறோம், சாமியை கும்பிடுறோம், இது பெருமாள் இருக்காரு, சிவன் இருக்காரு, கும்பிடுறோம், வந்துடுறோம். நம்மளுக்கு ஹோமம் பத்தியே தெரியாதே. நீங்க வந்துட்டு இப்பதான் சொல்றீங்க சாமின்றதே ஃபர்ஸ்ட் ஹோம வழிபாடு, அவங்க இந்துஸ் கொண்டு வந்தது ஹோம வழிபாடு அப்படின்னு சொல்றீங்க. இப்பதான் எனக்கு சொல்றீங்க ஹோம வழிபாடு தான் ஹிந்துஸோடது. ஆனா ஹிந்துஸ் ஹோம வழிபாடு பண்றது இல்லையா, அது ஒரு ஒர்க்கா தானே வச்சிருக்காங்க. அதாவது பாப்பா இன்னைக்கு ஹோம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு சின்ன இடத்துல போட்டுட்டு அந்த ஹோம வழிபாடு தான், அந்த வழிபாடு தான் நம்ம பெருசா எடுத்துக்கிறது கிடையாது, நம்ம தான் அதை வழிபடுறது கிடையாது, நம்ம கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிடுறோமே அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயேங்க இந்து மதம்ங்கிறது ஒண்ணு இன்னைக்கு இருக்கு, என்னைக்கு இருக்கும், எப்பவும் இருக்கும். இந்து மதம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க. அப்படின்னா இந்த இந்து மதத்துல சொல்லப்பட்ட இந்த அடிப்படை வேதங்கள் அத்தனையுமே பொய்யா இருக்குங்க. இந்து மதத்துக்கு அடிப்படை நூலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த அதர்வ வேதம் 4 வேதங்களையும் சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் அத்தனையுமே வேள்விகளை ஏற்றித்தான் சொல்ல முடியுங்க. சரிங்க, பாப்பா சொல்ற மாதிரி இந்து கடவுள் யாருன்னு அது கேட்கணும்ல. நீங்க வேள்வியை சொன்னீங்கன்னா இந்து கடவுள் யாருன்னா, இந்துக்கு கடவுளர்கள் 33 தேவர்கள்ங்க. 33 தேவர்களை அடிப்படையாக கொண்டு வணங்கக்கூடிய வேள்வி வழிபாடுங்க. இந்த 33 தேவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டவசுக்கள் 8, ஏகாதச ருத்ரர்கள் 11 பேரு, 12 ஆதித்யர்கள் 12 பேரு, இந்திரன் அண்ட் பிரஜாபதி. ஆக 33 தேவர்களை மையப்படுத்தி வணங்கக்கூடிய செயல் தான் அந்த ஹோமகுண்ட வழிபாடு. அதுல நிறைய வசுக்கள் வருவாங்க, நிறைய பேருக்கு அவங்க தானம் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உண்மை, தெரிஞ்சுக்கடா. இந்து சமயம் ஏன் வேள்வியை ஏற்றணும், ஏன் அக்னியை சாட்சியா வைக்கணும், ஏன் அக்னி ஹோமகுண்டத்தை வளர்த்து ஏன் செய்யணும்னா, இந்து சமயத்துல ஒரு இது இருக்குங்க. யாகத்துல பசுமாடுகளை தாங்க போட்டிருக்காங்க. அதாவது கிரிக்கே சூத்திரங்கள்ல சொல்லப்படக்கூடிய 40 சம்ஸ்காரங்கள்ல அந்த 33வது சம்ஸ்காரமா வரக்கூடிய வாஜபேய சம்ஸ்காரம், வாஜபேய ஹோமத்தை நடத்துபவர்கள் வாங்க. அந்த வாஜபேய ஹோமத்தை நடத்துறதுக்கெல்லாம் 23 பசுமாடு போடணும். அஸ்வமேத யாகம்னு சொல்லக்கூடிய குதிரையை அடிச்சு போடக்கூடிய அந்த ஹோமகுண்டத்துக்குள்ள அதுக்கு முன்னாடி 90 பசுமாடெல்லாம் அடிச்சு போடணும். பொதுவாக ஹோமகுண்டத்துல பசுமாடுகளை பலி கொடுத்து வணங்குறது தான், அதாவது பொதுவாக இம்சை சமயம் தான் இந்து சமயம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதங்கள்ல இருக்குங்க, எங்கேயும் இல்லைங்க, வேதங்கள்ல இருக்கு. இந்த வேதங்கள்ல ஹோமகுண்ட வழிபாடு தான். இன்னைக்கு வரைக்கும் இந்துக்கு கோயில் கிடையாதுடா. இன்னைக்கு வரைக்கும் இந்து மதத்துக்கு கோயிலே கண்டுபிடிக்கல, கோயில் கிடையாது. இந்துக்கு பிரபஞ்சம் ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த பிரபஞ்சம் ஈஸ்வர ஸ்வரூபத்துல தான் நம்மளுடைய ஆச்சாரியர்களான அத்வைதியான சங்கராச்சாரியார் இரண்டல்ல என்று ஒரு தத்துவத்தை இந்து மத வேதங்கள்ல இருந்து தான் எடுத்து கொண்டு வருவார். அதே மாதிரியான ராமானுஜாச்சாரியார் தன்னுடைய விசேஷமான அத்வைதமான விசிட்ட அத்வைதத்துல இந்து மதத்துல இருந்து தான் கருத்தை எடுத்து கொண்டு வருவார். அதே மாதிரி மத்வாச்சாரியார் துவைத கோட்பாடான இரண்டல்ல, 2 தான் அப்படின்னு, 2 தான், ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்ற கோட்பாடுகளை இந்த இந்து மத வேதங்கள்ல இருந்து தான் கொண்டு வருவாங்க. இவர்களெல்லாம் இந்து மத வேதங்களை கற்றவர்கள், இந்து மத வேதத்தை நன்றாக செய்தவர்கள், பாஷ்யம் செய்து பிரம்மம், சகுண பிரம்மம், நிர்குண பரபிரம்மம் என்றெல்லாம் சொல்லி நம்மளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கார்கள் வேதாந்தத்தை. வேதம் வேதாந்தம் அதோடு அது நின்று விடுகிறதே தவிர, இந்த ஹோமகுண்ட வழிபாடு உண்மையில் உயிர் பலி கொடுக்கக்கூடிய வழிபாடாகத்தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்துக்கு கோயிலை கண்டுபிடிக்க உள்ள முடியாது, ஹோமகுண்டம் நடத்துறது தான். ஆனா இது நடந்துகிட்டே இருக்கிறப்ப இந்த இம்சை சமயத்துல இருந்து வெளிக்கொணர்வதற்காக நம்மளுடைய வர்த்தமான மகாவீர் அவருக்கு முன்னாடி பார்ஸ்நாத் ஜெயின சொல்றாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச மகாவீரர் என்ன பண்றாருன்னா, இந்த இம்சை சமயத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக பசுமாடுகளை எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் இவர் கோசாலை வளர்ப்பார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இந்த பக்கத்துல ஒத்தக்கால் மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 மாடை அவங்க சமயப்படி அந்த மாடுகளுக்கு சும்மா சாப்பாடு போட்டுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு அதுக்கு இறந்தோடனே எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. போய் பார்க்கலாம். அந்த ஒத்தக்கால் மண்டபத்தில் மகாவீர் கோசாலான்னு இருக்கும்.
அவங்க தான் வந்து இந்த உயிர் பலி சமயத்தில் இருந்து இந்து சமயத்திலேருந்து எடுத்து உயிர் பலி கொடுக்காத ஜீவகாருண்யமான அகிம்சை சமயத்தை உருவாக்குறாங்க இந்தியாவில். அது வரைக்கும் உங்களுக்கு ஹோமகுண்ட வழிபாடு தான். நல்லா கவனிச்சுக்கோ, இந்து சமயத்துக்கு கோயில் கிடையாது, ஒன்றும் வைக்க முடியாது. எங்கே ஹோமகுண்ட வழிபாடு நடக்குதோ அங்கே வந்து தேவர்களை கூப்பிட்டு நம்ம வணக்கம் போடக்கூடிய அமைப்பு தான் இந்து மதம். சான்ஸ்கிரிட் சமயம், இந்து மதம் முழுக்க முழுக்க வடமொழி சமயம். அங்கே சான்ஸ்கிரிட்ல தான் எல்லாமே இருக்குங்க. இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, மகாவீருக்கு பின்னாடி அவர் 24 தீர்த்தங்கர்களையும் அவர்கள் சமண பள்ளின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் கோயில்களை கட்டுவது அவங்க தான் வந்து கோயிலுக்குள்ள சிலையை வச்சு அவங்க தீர்த்தங்கர்களை வச்சு வணக்கம் செஞ்சது. அது வரைக்கும் வணக்கத்தை பார்க்காத இந்து மதத்தினர்கள், கோயிலை பார்க்காதவர்கள், இவர்கள் சமண பள்ளியை கட்டினவுடன் அங்கு மக்கள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறார்கள். அதே மாதிரி பௌத்தர் அதே கிமு 6ஆம் நூற்றாண்டுல அவர் பரிநிர்வாணமான உடனே அவரையும் சிலையா வச்சு வணங்கக்கூடிய பௌத்த விகாரிகள், பௌத்த ஸ்தூபிகள்னு சொல்லி வருது. இன்னைக்கு அரச மரத்துல நீங்க பாக்குறீங்களே பிள்ளையார, அரச மரத்துல பிள்ளையார் கிடையாது. அரச மரத்துக்கு கீழே இருந்து ஞானம் பெற்றது பௌத்தர் தான். நம்ம பௌத்தர் தான் அரச மரத்துக்கு கீழே இருந்து ஞானம் பெற்றது. அதை நம்ம புரியாம போதி மரம் சொல்லுவாங்க. போதி மரம்னு ஒரு மரமே கிடையாது, அரச மரம் தான். அவர் அரச மரத்துல இருந்து ஞானம் பெற்றதுனால்தான் அவர் பரிநிர்வாணம் ஆனதுக்கு பின்னாடி அரச மரம் பார்க்குற இடத்துல எல்லாம் பௌத்தர் சிலையை வச்சு வணங்கினாங்க. இப்படி பௌத்தர் சிலையை வச்சு வணங்க, பௌத்தருக்கு விகார் கட்ட, அவர்கள் கோயில், இவர்கள் பள்ளி, இவர்கள் விகார் கட்ட கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து படிப்படியாக இந்தியா முழுவதும் கோயில்கள், இவர்கள் கோயில்கள் வந்துருச்சு. கிபி 7ஆம் நூற்றாண்டு 13 நூற்றாண்டுகள் இந்தியாவில் சமணர்களும் பௌத்தர்களும் தான் தங்களுடைய வழிபாட்டு அமைப்புகளில் கோயில்களை பெருக்கி வந்திருக்காங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்து மதத்தினுடைய அந்த ஹோமகுண்ட வழிபாடெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஹிம்சை சமயம் போய் அஹிம்சை சமயங்கள்ல வந்து பலர் அந்த அஹிம்சை கோட்பாடுகளை எடுத்துக்கிட்டாங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இருக்க பார்த்தா கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் பக்தி மார்க்கம்னு ஒண்ணு வந்து சமணர்களாக இருந்த நம்ம பண்டிதர்கள், சமணர்களாக பௌத்தர்களாக இருந்த சில பண்டிதர்கள் எல்லாம் இந்த சைவ மதம் சொல்லக்கூடிய அந்த லிங்க வழிபாடு அப்படின்னா உங்களுக்கு நீங்க போய் பார்த்திருப்பீங்க. அந்த ஈஸ்வரன் கோயில்ல லிங்க வழிபாடு இருக்கும். சமணர்களுடைய பள்ளிகள் மாதிரியே இவர்களும் கோயிலை புதிதாக கட்டி, யார் இந்த சமணர்களாக இருந்தவர்கள் இந்துக்களாக அந்த வேதிய அமைப்புகளை வேள்விகளை நடத்தி கொண்டிருந்தவர்களெல்லாம் மாறி ஒரு புதிய ஒரு வழிபாடு முறையான லிங்க வழிபாடை உருவாக்கி அதற்கு ஈஸ்வரன் என்ற பெயரெல்லாம் கொடுத்து, அதுக்கு சிவன் என்ற பெயரெல்லாம் கொடுத்து வழிபட வந்தார்கள். அது 12 திருமுறை என்ற இந்த அடிப்படையில் தான் தேவாரம், திருவாசகம் போன்ற எல்லாமே இருக்கும். நல்லா நீங்க கவனிக்கணும். தமிழர் கண்டுபிடிச்ச சமயம் இந்த சைவ சமயம். தமிழர் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த சைவ சமய வழிபாடு இன்றைக்கு அந்த கோயில்களில் செய்யறாங்களா என்னன்னு தெரியல. நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலுக்கு போறப்ப அந்த பொற்றாமரை குளத்தை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த 12 திருமுறை ஓதி கொண்டிருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த 12 திருமுறையினுடைய புக்கு இருக்கு. உள்ள வந்து 12 திருமுறை எல்லாம் வாசிக்கல, ஏதோ அஷ்டோத்தரம் சொல்லி நாமாவளிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இந்த வேலை நடக்கல. சரி, அங்க வந்து இந்த வேதத்துல இருக்கக்கூடிய ஏதாவது மந்திரங்களை சொல்றாங்களாக்கும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாதுங்க. அங்க வேதத்துல சொல்லக்கூடிய மதம் எல்லாம் அங்க சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்துல சொன்னோம்னா பழிப்பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க சொல்ற மதம், இங்க மந்திரம் பூராமே பழி செய்யக்கூடிய மந்திரம். அங்க பழி செய்யல, அங்க போற்றி சொல்றாங்க. இங்க இருக்கிற இந்த தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எதையுமே அங்க சொல்லல. ஒண்ணு சரிங்க. அது 12 திருமுறை சைவ சமயம்னா ஆமாங்க, இது கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தாங்க அந்த சைவ கோயில்களை உருவாக்குறாங்க. ஆனால் வழக்கம் போல எல்லா சமயம் சொல்ற மாதிரி இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே வந்ததுன்னுவாங்க. மனுஷன் கண்டுபிடிச்சது தானேங்க கடவுள், கோயில் எல்லாம். கடவுள் எங்கங்க நம்மளை கண்டுபிடிச்சா? நம்ம தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். அந்த அடிப்படையில நம்ம பயந்தோம், வணக்க முறைக்கு வந்தோம். அந்த வணக்க முறையில கடவுளா பார்த்து இயற்கைகளை எல்லாம் கடவுளாக்கி நம்ம வணங்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் இருக்கு இல்லைங்களா, இந்த சைவ கோயில் 12 திருமுறையை ஆதாரமா வைத்திருக்கக்கூடிய கோயில். இந்த கோயில் வந்து நிச்சயமாக அது இந்து கோயில் அல்லங்க.
ஏன்னா இந்துக்கு கோயில் கட்ட முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. நாம் இந்து மதமாக இருக்கிறோமே தவிர சைவமாக இருப்போம். இல்லாட்டினா இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அடிப்படையாக கொண்ட பெருமாள் மதம், வைஷ்ணவ மதம், இது வேற மதம்ங்க. இது ராமம் போடும், இது வந்து பட்டை போடுங்க. ஆனா இந்த வேதம் எதையுமே போட முடியாது. இங்க அடையாளம் எல்லாம் கிடையாது. இங்க வேற வேற அடையாளம்ங்க. இங்க பூணூல் அடையாளமாகும், குடுமி அடையாளமாகும், இங்க வேதியர்கள் வேற, இங்க கதையே வேறுங்க. ஏன்னா இது மூணுமே தனித்தனி மதம்ங்க. நல்லா கவனிக்கணும். இது வேற மதம் ரிக்கு வேதம், இது இந்து மதம். திவ்ய பிரபந்தம் வைணவ மதம்ங்க, இது சைவ மதம்ங்க. இப்ப இந்த இந்து மதத்துக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மதத்தினுடைய வழிபாடே ஓச்சிட்டாங்க. அந்த பசுமாடை பலி கொடுக்கக்கூடிய வழிபாடெல்லாம் இப்ப கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்து மதத்துல இருந்தவங்க பூரா ஒன்னும் சைவமா இருக்காங்க, இல்லாட்டி வைணவமா இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டுமா இருந்தாலுமே இந்த 2 தமிழ் புக்குல இருக்கக்கூடிய பாடல்கள் அந்த கோயில்கள்ல பாடலைங்க. என்ன ஆச்சரியம்னே தெரியலைங்க. இதுதாங்க. இத வைணவம்ங்கிறது வந்து திவ்ய பிரபந்தத்தை அடிப்படையா கொண்டதுங்க. சைவம்ங்கிறது பன்னீர் திருமுறை அடிப்படையா கொண்டாங்க. ஆனா அது ரெண்டுமே பாடப்படலைங்க. அங்க வேற என்னமோ நடக்குதுங்க. சரி, அங்க இந்துக்கள் வந்து இந்த இந்து மதத்துல சொல்ல வேதங்களை சொல்றாங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. நாங்கெல்லாம் இப்ப ஈஸியா தமிழ்ல படிக்க ஆரம்பிச்சிட்டோங்க வேதத்தை. அது படிச்ச உடனே அதுல இருக்க மந்திரங்கள் சொற்களை எல்லாத்தையும் படிச்சு பார்க்க உடனேயே ஆனா இந்த வழிபாடே இல்லையே, எங்க போச்சு இந்த இந்து மதம் அப்படின்னு பாக்குறப்ப உண்மையிலேயே இந்து மத வழிபாடு இல்லாம போச்சுங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம பாக்குற கோயில் வந்து சைவ கோயிலுங்க. அதாவது வந்து லிங்கம் பாத்தீங்கன்னா சைவ கோயில், இது வைணவ கோயிலுங்க. பட் அதனுடைய ஆதாரமான புக்கு இதுதாங்க. புக்கு, வழிபாடு, தத்துவம், சாத்திரம், ஆகமம் எல்லாம் இங்க இருந்து போகுங்க. ஆனா இதை யாருமே இப்ப கண்ணில் கூட பாக்குறீங்க, இதையும் பாக்குறீங்க. சரி, இந்த சைவ கோயில் வைணவ கோயில் இது ரெண்டும் பார்க்கலைனாலும் இந்த வேதத்துல இருக்க மந்திரத்தை சொல்லவே முடியாது. ஏன்னா இது பழி கொடுக்கக்கூடிய மந்திரம்ங்க. நான் இதை கொடுக்குறேன், எனக்கு அதை கொடு, நான் இதை கொடுக்குறேன், எனக்கு அதை கொடுன்னு சொல்லி வெறும் வேண்டுதலா, பயங்கரமான வேண்டுதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரிலீஜனுங்க. கடவுளுக்கு நான் உனக்கு இதை தர்றேன் வசுக்களே, எனக்கு இதை கொடுங்க, நான் உங்களுக்கு இதை தர்றேன் ஆதித்யர்களே, எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வரிசையா இருக்குங்க. அந்த வழிபாடு பண்ணலைங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சில இந்து மதத்தை பத்தி சொல்லக்கூடிய இந்த வேதங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய மடத்துகள் எல்லாம் சின்னமாக ஒரு கோமகுண்டத்தை நடத்தி அவர்கள் வேத வழிபாடுகளை செய்கிறார்கள். அது என்னவென்று தெரியவில்லை. ஏன்னா அந்த வழிபாடை இவங்கெல்லாம் செய்ய போவதே பார்க்கலைங்குதே. நான் கோயிலுக்குள்ள நேர போறேன், கோயிலுக்குள்ள வர்றேன் அப்படின்னு சொல்லுது. அதனால நாம இப்ப பார்த்துட்டு இந்து மதம்னு ஒண்ணு உயிரோட இருக்குங்க. இந்து மதம் இதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆரிய சமாஜுக்கு நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். ஆரிய சமாஜ் வந்து இந்து மதம், இந்து மதத்தை சொல்லக்கூடியது. அது இந்த சைவத்தையும் வைணவத்தையும் பயங்கரமா கண்டனம் பண்ணியிருப்பார். தயானந்த சரஸ்வதிகள் தன்னுடைய புக்கிலேயே சத்தியார்த்த பிரகாசத்துல சைவம் சொல்லக்கூடிய இந்த மூர்த்தி வழிபாடையும், இந்த மூர்த்தி வழிபாடுகள் இந்து மதம் அல்ல, பேக் டு வேதாஸ், எல்லாரும் வேத காலத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். அவர் அந்த வழிபாடுல கூட என்ன சொல்றாருன்னா, அந்த உயிர் பலி கொடுக்கறத கூட அவர் சொல்லல. உயிர் பலியற்ற வேத வழிபாடுன்னு கூட அவர் சொல்லி வர்றாருங்க. அது எப்படியோ வணக்க முறை தானேங்க. அது உயிர் பலி கொடுக்கறது என்ன? ஒரு ரிலிஜன் உயிர் பலியா அங்கீகரிக்குது, ஒரு ரிலிஜன் உயிர் பலியா அங்கீகரிக்காது. அது வணக்க முறை. அது பெரிதா சிறிதா இங்க வரல. பட் உண்மையிலே இருக்கக்கூடிய இந்து மதம்னு நம்ம சொல்றோம்னா அது வேதம் தான் அடிப்படைங்க. சான்ஸ்கிரிட் மதம்ங்க. இந்து மதம் முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட் மதம். ஆனா அது நம்ம வரலைங்க. ஆனா தமிழ் மதம்ங்க, இந்த சைவமும் இந்த வைணவமும் இது ரெண்டும் அந்த தமிழ் கோயிலில் இருக்கக்கூடிய இதுல வரலைங்க, பாடலைங்க. அங்க வேற ஏதோ ஒரு புதிய வழிபாடு நடக்குது. அதான் பாப்பா சொன்னா, நாங்க உள்ள போனோம்னு எங்க நட்சத்திரம் எல்லாம் கேக்குறாங்க, அர்ச்சனை செய்யணும்ன்றாங்க, அதான் இதெல்லாம் கேக்குறாங்க. என்னது உங்க கோத்திரம் என்ன, உங்க நட்சத்திரம் என்ன, உங்க ராசி என்ன? சம்டைம்ஸ் ராசி கேட்க மாட்டாங்க, நட்சத்திரம் கேட்பாங்க. இதெல்லாம் கேக்குறாங்களே, இது வழிபாடான்னு கேக்குது. உண்மையிலேங்க கோயில் வணக்கம்ங்கிறது முதல்ல நாம புரிஞ்சுக்கணுங்க. கோயில் கட்டப்பட்டது என்னமோ மக்கள் பயமின்றி வாழ்வதற்காக செய்யப்படுவது. எல்லா கோயில்களுமே புனிதத்தை தான் மாத்து, இப்ப தீட்டம், அதாவது பாவத்தை கழிச்சு புனிதத்தை கமிக்கும், இது உண்டு பண்ணும். ஒரு ஏதோ ஒருத்தர் பேட்டியில சொல்லியிருந்தார், அந்த ரிலீஜன்காரங்க எல்லாரும் பாதிகளை எழுந்துறீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு. எல்லா ரிலீஜனுமே மனிதர்களை பாதிகளாத்தான் வச்சிருக்கு. அங்க போனோடனே திருநூறு எடுத்து தடவிட்டீங்கன்னா புனிதன் ஆயிடுவீங்க, தீர்த்தத்தை வாங்கி தலையில தடவிட்டீங்கன்னா புனிதன் ஆயிடுவீங்க. எல்லாமே பாவம் தீக்கிற இடம் தான் அந்த இடம்.
அதில் சிலர் சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள்லாம் பாவம் தீக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கூடாது, அதை சொல்லி ஒரு கூட்டம் அது அப்படி போயிட்டு போகுது. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் கேட்குறாங்கன்னா சத்தியமாக கோயிலில் அன்னைக்கெல்லாம் கோயிலில் மணி இருக்கும், பெரிய மணி வச்சுருப்பாங்க உயரமாக. என்னடான்னா கோயிலில் பூசை வைப்பார். ஒரு கால பூஜை, இரு கால பூஜை, 4 கால பூஜை, 6 கால பூஜை, அவங்க கணக்குப்படி ஊர் கூட்டத்தை வச்சு அத்தனை காலம் பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் பெல் அடிப்பாங்க. எதுக்கு பெல் அடிக்கிறாங்கன்னா, நான் பூஜை வச்சுட்டேன், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பூஜை. எல்லாரும் யூனிட் பண்ணி சாமி கும்பிட வச்சுட்டு எல்லாருக்கும் அவர் வந்து தட்டை காமிச்சு எல்லாரும் கும்பிட்டுட்டு எல்லாம் பூட்டிட்டு போயிடுவார். திரும்பி அடுத்து எப்போ பூஜை நேரமோ அப்போதான் வந்து திறந்து அவர் அந்த அலங்காரம்லாம் பண்ணி திரும்ப பெல் அடிப்பார், போவார். இது தாங்க வழக்கமாக இருந்துச்சு நம்மளுடைய இந்த சைவ கோயில்லையும் வைணவ கோயில்லையும். இப்போ என்னென்ன ஆச்சுன்னு தெரியலைங்க, திறந்து விட்டாங்க. எல்லா டைமும் கோயிலுக்குள்ள வந்த உடனே இவங்க பேர் நட்சத்திரம், இவங்க எதுக்கு பேர் நட்சத்திரம் கேட்குறீங்க? சாமிக்கு சொல்றதா? இல்லை இவங்க வந்துட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. கடவுளை வணங்குறது காமனா வணங்குறது. யார் வந்து வணங்கினான்னு, யார் போய் வணங்கினாங்க, பேர் கேட்கிறேன், அர்ச்சனை கேட்கிறேன், அர்ச்சிக்கிறது அப்படிலாம் ஒண்ணு. சாமியை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல கும்பிட்டா தான் நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் திருப்பதி ஏழுமலையான எல்லா வகையிலுமே திறந்து விட்டாங்க. எந்த நேரம் ராத்திரி பகல் இல்லாம அவர் எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒரே கூட்டம் காத்து கிடக்குது, என்னன்னு தெரியலைங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வளர்ச்சியாகி இப்படி போயிருக்கு. ஆனா கோயில் வழிபாடுங்கிறது அவங்க பூசை வைக்கிற நேரத்துல பூஜையை பார்க்கறதுக்கு தான் நம்ம போகணும், கும்பிடணும், வரணும். இந்த நட்சத்திரம் சொல்லி நான் அதை சொல்லி இதை சொல்லி அதெல்லாம் சும்மாங்க. அப்படியெல்லாம் நட்சத்திரம் சொல்லி சாமி கேட்கலாம் மாட்டாங்க. இவங்களாம் அதை உண்டு பண்ணிக்கிட்டாங்க, வழிபாட்டில் அதை சேர்த்துக்கிட்டாங்க. வழிபாட்டில் அது கிடையாது. வழிபாட்டில் வந்து இத்தனை பூஜை வைக்கணும், இப்படி கும்பிடணும், இப்படி எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் ஆகமம் இருக்கு, தத்துவம் இருக்குன்னு சொல்லி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. எனவே பாப்பா போறது சைவ கோயில் இல்லாட்டி வைணவ கோயில் போவோம். அதுக்கப்புறமேல துர்கான்னுச்சு, அது வந்து சாக்த வழிபாடுன்னு அதுக்கு ஒரு தனியா ஒரு ஆகமம் உருவாக்கி இருப்பாங்க. ஓம் சக்தி, அதெல்லாம் சாக்த வழிபாடு. அதுக்கு அடுத்தாப்புல கணாபத்தியம், அப்புறம் கௌமாரம் அப்படின்னு தனித்தனியா வழிபாடு முறைகள்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்றோங்க, குலசாமின்னு ஒண்ணு சொல்லிச்சுங்க. இந்த மதங்களை அத்தனைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுதாங்க குலசாமி. முத கண்டுபிடிச்சது குலசாமி. இனக்குழு சாமின்னு பேரு. அதுக்கு பேருங்க இனக்குழு சாமி. ஒரு குரூப்பா வாழ்றவங்க தங்களுக்குன்னு ஒரு சாமியா, ஒரு மரத்தையோ ஒரு மிருகத்தையோ ஏதோ ஒண்ணு சாமியாக்கி அதை வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி குல தலைவர் இறந்த உடனே அவரை நினைச்சு அவரை சாமியாக்கி வணங்க ஆரம்பிச்சுவாங்க. அவருக்கு ஏதோ ஒரு பேர் கொடுத்து அந்த பேரை வச்சு வணங்க. இப்ப கருப்பேன், ஐயனாரு, சூப்பர் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சாமியெல்லாம் தங்கள் குலத்துல முன்னாடி இறந்தவங்களை வழிபடுறதுக்காக வரைக்கிறது. ஏன்னா குலவால அவர் உயிர் கொடுத்திருக்காரு, அதனால அவர் குல சாமி. அதான் நம்ம சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறுவன சாமிங்க. இதெல்லாம் நிறுவன எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அது வேதமா இருக்கட்டும், பன்னீர் திருமுறையா இருக்கட்டும், 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறமேல் வந்து கல்பசூத்ரான்னு சொல்லக்கூடிய சமண மதம், தம்ம மதம் சொல்லக்கூடிய பௌத்த மதம், பைபிள்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டியன் மதம், தோரான் சொல்லக்கூடிய யூத மதம், குரான் சொல்லக்கூடிய இஸ்லாம் மதம், இது எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டு மதம். இங்கெல்லாம் சில கட்டுப்பாடுகள் இருக்கும், விதிகள் இருக்கும், முறைகள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் புக்கு இருக்கும். அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடிதான் நடக்கணும். அந்த புக்கு சொன்னதை பற்றி மீறவே கூடாது. ஆனால் இந்த குலசாமிக்கு எந்த புக்கும் கிடையாது. எப்படி வேணாலும் கும்பிடலாம், யார் வேணாலும் கும்பிடலாம், எப்படி வேணாலும் அது கும்பிடலாம். அது நம்ம ஊர் பக்கம்லாம் நல்லா பார்க்கலாம். கேட்கலாம், சந்தேகத்தை கேள்வி. அப்புறம் நீங்க இங்க நம்ம தமிழர் தான் சிவன் பெருமாளை கும்பிடுறாங்க, அவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னாக்கா. இப்போ மெயின் லார்டே சிவன் அப்படின்னாலே நார்த் சைட்ல இருந்து நிறைய சிவன் கும்பிடு. அப்ப நீங்க தமிழர் எப்படி இங்க இருக்கும்போது அங்க எப்படி அவங்க கும்பிடுவாங்க? நீ நல்லா பாத்தீங்கன்னாடாமா, திவ்ய தேசம் சொன்னீங்கன்னா இப்ப 108 திவ்ய தேசம் சொல்லுவாங்க பெருமாளுக்கு. அதுல 70க்கு மேல 80க்கு மேல இங்கதான் இருக்கும், தமிழ்நாட்டுலதான் இருக்கும். அதே மாதிரி 200 சொச்சம் சைவ கோயில்களை சொல்லுவாங்க. அதுல 200 கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கும். அங்கெல்லாம் வந்து காசி கோயில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் முக்திநாத், மானசரோவர்லாம் சொல்லி நேபாளுக்கு பின்னாடி மானசரோவர் போய் அந்த இதெல்லாம் பறிவாரம் அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப கொண்டு வந்தது.
இதெல்லாம் ரீசெண்டா வந்ததா? இதுக்கு முன்னாடி எல்லாம் அங்கெல்லாம் யாருமே போகல. யார் போக முடியும்? பனியில எல்லாம் கீழ இருந்து சவுத் சைடுல இருந்தா நார்த் சைடுக்கே போனது. நார்த் சைடு எல்லாம் நீங்க நிறைய அந்த மாதிரி டெம்பிள் எல்லாம் பார்க்க முடியாது. இங்கதான் டெம்பிள் சைடு ரொம்ப ஓவர், ரொம்ப அதிகம். இங்க இருந்துதான் அங்க எல்லாம் போகுது. போயிருக்கு. அதான் உண்மை, வரலாற்று உண்மை. இதை வேணா மறைக்கலாம், இதை வேணா மறுக்கலாம். பட் என்னுடைய கருத்து எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன் இங்க இவ்வளவு கோயில் இருக்கு? ஏன் அந்த பக்கம் கோயில் இல்ல? ஏன் இங்க மாத்திரம் பன்னீர் திருமுறை இருக்கு, அங்க மாத்திரம் ஏன் இல்ல? இங்க ஏன் திவ்ய பிரபந்தம் அங்க இல்ல? அங்க என்ன வணக்க முறை? அங்க ஒரு வணக்க முறையும் கிடையாது. இதையும் வணங்க முடியாது. அவங்களா ஒரு அஷ்டோத்திரம் ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கிட்டு அவங்களா வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. 108 நாமாவளி, 108 நாமாவளி, 108 நாமாவளி. வேற ஒன்னும் வணங்க முடியாதுங்க. நான் போறேன், அங்க போறேன், அந்த மீனாட்சி அம்மன் கோயில் அந்த சுந்தரேஸ்வரர் சன்னதிக்குள்ள போறேன். அங்க இருக்க பாட்டு என்ன பண்றாரு, புக்கில் இருக்கக்கூடிய 108 நாமாவளியை படிச்சு வணங்க பூவா அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு அந்த லிங்கத்துக்கு. அதை கூட அவர் மனப்பாடம் பண்ண முடியல. சிரிச்சுட்டே வந்துட்டேன். நமக்கு எதுக்கு அது? அவங்களுடைய பொழப்ப அவங்க என்னமோ பண்றாங்க. சொல்றேன், அந்த 108 நாமாவளி தான் அங்க அவங்க சொல்றாங்களே தவிர வேற ஒண்ணுமே அங்க சொல்லி வணங்க முடியாது. ஏன்னா இது தமிழ்ல இருக்கு. தமிழ் உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உள்ள விட்டா எல்லாரும் போயிடுவாங்க. திவ்ய பிரபந்தம் பேசிட்டா எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. அது என்னன்னு தெரியல. வணக்க முறை இப்படித்தாங்க இருக்கு. அது இதுக்கு நான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் வரலைங்க. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய சைவ கோயில்லையோ அல்லது வைணவ கோயில்லையோ உள்ள போகும்போது உள்ள இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இந்த ரிக்குவேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் சொல்ல முடியாது. இந்த பன்னீர் திருமலையில இருக்கக்கூடிய பாடல, இந்த திவ்ய பிரபந்தத்தில் இருக்க பாடல. அவங்க ஏதோ ஒரு 108 நாமாவளியை கண்டுபிடிச்சு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வணக்க முறை போய்கிட்டு இருக்குங்க. ஆனா எல்லாமே தனித்தனி சமயங்க. பட்டை போடுறவர் ராம கோயிலுக்குள்ள போக முடியாங்க, ராம போடுறவர் பட்டை கோயிலுக்குள்ள போக முடியாங்க. ஆனா இந்த வேதம் போடக்கூடிய அந்த ஹோமகுண்டம் இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாருமே போய் உட்காந்துக்குவாங்க. ராமம் போடுறவரும் ஹோமம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, பட்டை போடுறவரும் ஹோமம் சொல்லுவாருங்க. அதனால இந்து மதம்னு ஒண்ணு இன்னும் உயிரோட இருக்குங்க. ஆனா இந்த சைவ கோயிலும் வைணவ கோயிலும் இந்து மதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தத்துவம், வழிபாடு, சாத்திரம், ஆகமம் எல்லாமே வேற வேறங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க சார் அது இந்து சமயம். போய் பாருங்க, படிச்சு பாருங்க. நாங்கெல்லாம் படிச்சோமுங்க, நல்லா படிச்சு வச்சிருக்கோங்க. ரிலீஜனை பத்தி, ரிலீஜனும் பிலாசபியும் நல்லா படிச்சோம். எங்க ப்ரொஃபஸர்லாம் எங்களுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க. 59,000 புக்கு உள்ள இடத்துல எல்லாம் உட்கார்ந்து படிச்சு பார்த்துருக்கோம். தனித்தனியா தான் இருக்கே தவிர எதுவும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி தெரியும். சத்தியமா வேதாந்தத்தோட வேத கதை முடிஞ்சிருச்சுங்க. வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், அதோட இந்த வேத கதை முடிஞ்சு போச்சுங்க. வேத வழிபாடு இப்ப இல்லைங்க. இப்ப வேற வழிபாடு போகுதுங்க. அங்கங்க சின்ன சின்ன ஓமகுண்டை நடத்தி ஏதோ வேதத்தை சொல்றாங்க. அதோட முடிஞ்சுங்க இந்து மதம். பட் பாக்குற கோயில்னா ஒண்ணு சைவ கோயிலா இருக்கும், இல்ல வைணவ கோயிலா இருக்கு, இல்ல சாக்த கோயிலா இருக்கு, இல்ல கௌமாரம், ருத்ரம், என்னமோ அவங்க சொல்றாங்க, காணாபத்தியம் அப்படின்லாம். ரைட். வேற என்ன கேட்கிறேன்? இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம ஏன் சாமி கோயிலுக்குள்ளார ஒரு லிமிட் வரைக்கும் போக முடியுது, மித்தவங்க ஐயர் தான் போகணும், பிராமின்ஸ் தான் போகணும், அவங்க மட்டும் தான் மந்திரம் சொல்லணும், அவங்க மட்டும் தான் பூஜை பண்ணணும், நம்ம ஏன் போக கூடாது? நம்ம ஏன்? அதாவதுங்க, இது கோயில் எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, அது புனிதமான இடம்ங்க. மனிதர்கள் அனைவருமே அங்க முயற்சி செஞ்சு கடமைகளை செஞ்சுட்டு அவங்களுக்கு தீட்டு வந்துருதுங்க. அப்ப கோயிலுக்குள்ள இருக்கவங்க எப்பயுமே புனிதமாக தங்களுடைய எந்த ஒரு காரியமும் செய்யாம கோயில் காரியம் மாத்திரம் செஞ்சுட்டு அவங்க புனிதர்களாவே இருக்கிறாங்க. அதனால அந்த சாமி இருக்கக்கூடிய புனிதமான இடத்துக்கு அவங்க போக முடியுங்க. நாம தீட்டா இருக்கிறதுனால நம்மள ஒரு நிலைக்கு மேல விட மாட்டாங்க. நீங்க அங்க இருந்து இருந்தாங்க இதை வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே புனிதமாயிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் அதனுடைய அமைப்பை தவிர மற்றபடி நம்மளை வேணாம்லாம் சொல்லல. அது ஒரு புனிதமான இடம். நீங்க கோயிலுக்குள்ள போனா புனிதர் ஆவீங்க, கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே பாவி ஆயிடுவீங்க. அதான் ஒண்ணு. எப்பயுமே இந்த சமய அமைப்புகள் யாரையுமே முழு புனிதனா ஆக்குறதே கிடையாது. இன்னையில இருந்து நீ செய்யற காரியம்லாம் புனிதம் சொல்லாது. ஏன்னா செயல்கள் செய்ய 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 பாவம் வருது. அந்த பாவத்தை அப்பப்ப தீர்த்துக்கங்க, தலையில தண்ணி தெளிச்சுட்டு போங்க, இல்ல திருநீர் அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றது எல்லா கோயிலையும் உண்டு. இது கிறிஸ்துவ கோயிலுக்கு போனீங்கன்னா பாஸ்கா வாட்டர், அங்க ஜமாத்துக்குள்ள போனீங்கன்னா ஒளி செய்வாங்க, நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை, வழிபாடு, எல்லாருக்குமே வழிபாடு. பேருக்குமே ஃபயர் தானே காடா இருப்பாங்க. நம்ம
இவங்களுக்கு முஸ்லிம்ஸ்க்கும் அவங்களோட அது வேற காடுகள்ல வேற. அவங்க அல்லாக்கு, அவங்க வந்து ஜீசஸ், கிறிஸ்டினு, அவங்க கர்த்தரு, அது அவங்க கடவுளர்ல வேற ஒன்றும் ஆகாது, எதுவுமே ஒன்றும் ஆகாது. ஃபயரை வழிபாடா எடுத்துக்கிட்டது இந்து சமயம். அதனுடைய அடிப்படையில கடைசியாக இந்த சைவ கோயிலையும் வைணவ கோயிலையும் தீபம் காமிச்சு கொடுப்பாங்க. நாம வந்து இந்த ஃபயரவே அக்னியை வழிபட்டதுனால இவங்க ஒரு தாம்போலத்துல அவருக்கு அபிஷேகம் அப்படி காமிச்சிட்டு கொண்டாந்து நம்மகிட்ட காமிப்பாங்க. அதுதானே தவிர மற்றபடி நம்ம தான் அந்த தீய வணங்குறவங்க தீய கடவுளை வச்சிருக்கவங்க இன்னொருத்தருக்காங்க. ஜுராரிஸ்டம்னு ஒன்று இருக்கு, ஒரு சமயம். அது அங்க பார்சி குரூப், அது மும்பையில இருக்கு அந்த கோயில். நான் கோயிலுக்குள்ள போறேன், உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. சார் நீங்க வந்து இந்து, நீங்க உள்ள வரக்கூடாதுட்டாங்க. சார் ரொம்ப நன்றிங்கன்ட்டு வந்துட்டேன். கழுகு சிம்பிளா இருந்துச்சு, பார்த்தேன். அந்த ஓல்டு மும்பையில் அது பார்க்குறப்ப பார்த்தேன். அதனால அதுவும் இருக்கு. தீய கடவுளாவே வச்சு வாழ்றவங்களும் இருக்காங்க, நாம தீய கும்பிட்டு வாழ்ந்தவங்க. நமக்கு வந்து அக்னி வந்து மிகப்பெரிய முக்கியமான பொருள். அவர் தான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தூதுவராக இருந்து செயல்படுவாருன்னு சொல்லி நம்ம அந்த இந்துக்கள் பூராமே அக்னி சாட்சியாக தான் எல்லாம் செய்யறோம். இன்னைக்கு வரைக்கும் அது செய்யறோம். ஹோமகுண்டா வளர்க்குறப்ப இந்து வந்துருவார். மற்றபடி கோயிலுக்கு போனா அது சைவ கோயிலா இருக்கும், வைணவ கோயிலா இருக்கும். அங்க ரெண்டும் ஒன்றும் சேராது, ஒன்றும் சேரலாம் முடியாது. சேர்ந்த மாதிரி காமிப்பாங்களே தவிர அறியும் ஜீவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இது வந்து நான் இப்போ ஒரு புக்கு பார்த்தேன், மருதுபாண்டியர்களுடைய ஹிஸ்டரியை பற்றி படிக்கும்போது அந்த டாக்குமெண்ட் எழுதியிருக்காங்க. அந்த கோர்ட் டாக்குமெண்ட்ல அவர் பேர் வீராசாமி சேர்வை சைவம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல சைவம் வைணவம்னு இருந்திருக்கு. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல இந்த அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக சைவ வைணவம்ன்றலாம் தனி கோஷ்டியெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ அறிவியல் கோஷ்டி எக்கச்சக்கமா எந்திரிச்சு வந்ததுனால இந்த சைவம் பெருசா வைணவம் பெருசாங்கிற அந்த தகராறுலாம் தீர்ந்து போய் ஐயோ நம்ம ஏதாவது சொன்னோம்னா இங்க அறிவியல் வளர்ந்துருச்சு, எல்லாம் கடவுள் தான் உருவாக்குனா நம்ம இது வரைக்கும் சொன்னோம். இப்ப கடவுளே இல்லை, இப்ப பூராமே மனுஷ அறிவியல் உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த நேரத்தில் நம்ம சண்டை போடுறது நல்லா இல்லைன்ட்டு அது அறியும் ஜீவனம் ஒண்ணுன்னு சேர்ந்துருக்கு. என்னதான் இருந்தாலும் நாம கோயிலை கண்டுபிடிச்சது, கோயில் வழிபாடு, இறை தன்மை எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய அவன் நடக்காத அபிலாஷைகள்னால அவன் வந்து கொஞ்சம் மென்டல் ஒரிஸ் அது இது ஆகாம இருந்து அவனை கொஞ்சம் பக்குவப்படுத்திருக்கு, அந்த இடத்துக்கு போய் வேண்டிட்டு வருங்க. அதெல்லாம் தேவைதான். இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம இப்ப இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும், இல்ல நம்ம அந்த கோயிலுக்கு போனாதான் அது இருக்கும், நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போங்க, இப்போ காசி இல்லை ராமேஸ்வரம், அப்புறம் இல்லாட்டி இது திருப்பதி, இல்லை நம்ம கேரளா சைடில் ஏதாவது ஒரு சாமி அந்த சைடு உங்களுக்கு வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற முருகன் தான் அங்கேயும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு இது நல்லது இருக்கும், இந்த இடத்துல இது பவராக இருக்கும் சாமி, அந்த இடத்துல பவராக இருக்கும், நீங்கள் இது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அங்கே போய் நல்லா கும்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது நீட் இருந்துச்சுனாக்கா போய் உங்களுக்கு என்ன தேவையோ போய் இதை செஞ்சுக்கோங்க, இது ஏதாவது ஹோமம் செய்யறதா இருந்தால் அங்கே போய் அந்த கோயிலுக்கு போய் செய்யுங்க, இந்த கோயிலுக்கு போய் செய்யுங்க. ஒரு கோயிலுக்கு நம்ம போகலாம், பல கோயிலுக்கு பல இடத்துக்கு போனாதான் அங்கே எதுவும் நல்லது இருக்குமா? இது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லைங்க, பொய்யுங்க. எந்த கோயிலையும் எதுவுமே கிடையாது, எல்லா கோயிலையும் ஒரே சாமி தான், எல்லாமே ஒன்று தான். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துக்கு போனால் வைப்ரேஷன் வரும், இந்த இடத்துக்கு போனால் வைப்ரேஷன்லாம் எங்கேயுமே வராதுங்க. வைப்ரேஷன் சொல்லக்கூடிய கோயிலெல்லாம் கட்டி 500 வருஷம் ஆயிருக்குங்க. அங்கெல்லாம் போன நூற்றாண்டுல விளக்கு போடுறதுக்கே ஆள் கிடையாதுங்க. இன்னைக்கு இவங்களா இந்த மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு எனக்கு அது நடக்குது இது நடக்கல அவங்களுடைய தேவைகள் கோக்க கேட்க சரி சும்மா இருக்க மாட்டாம இவன் சொல்லி விடுறது, நேரம் அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இந்த கோயில் போய், எந்த கோயிலையும் ஒன்றும் நடக்காதுங்க. நாம தாங்க சாமிக்கு காசு போட்டு வரணும், சாமி நமக்கு ஒரு பைசாவும் தரலைங்க. நமக்கு திடீர்னு லாபம் வந்தா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தே லாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த நட்டை வந்தா யாரும் சொல்றதே கிடையாது, என்னத்த கடவுள் அப்படின்ட்டு மலிப்பிட்டு போயிடுவாங்க. நல்லது நடந்தா வாழ்த்துவாங்களே தவிர கெட்டது நடந்தா விட்டுருவாங்க, அவனுக்கு கண்ணு தெரியல நம்மளை விட்டுட்டா அப்படின்னு. அதனால பொதுவாக கோயிலை எப்படி பார்க்கணும்னா எந்த வைப்ரேஷனும் வராதுராமா. நம்ம வீட்டுல இருக்க சாமி, நமக்கு வீட்டுல இருக்க பக்கத்துல இருக்க கோயில், அதாங்க ஊருக்கு ஒரு கோயில் இருக்குங்க, அந்த கோயிலுக்கே கூட்டம் வராது, அதையே அவங்க நொந்து போய்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மக்கள் தொகை பெருகுனதுனால அதை எதுவும் அங்கங்க போய் வழிபட்டுட்டு வருது, அவ்வளவுதாங்க. நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து கும்பகோணம் கோயிலுக்கு போகவே முடியாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து கும்பகோணம் போக கூட அவன் செத்து போயிருக்கான். உண்மை அதுதாங்க. அதனால கோயிலெல்லாம் கட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க, அங்கெல்லாம் ஒண்ணுமே ஆண்டாண்டு காலமா எந்த வைப்ரேஷனும் இல்லாம இருந்தவங்க இன்னைக்கு புதுசா ஒரு கடை கட்டி விடுறாங்க. காசிக்கு போனா பாவம் தீரும், எங்கிட்டு தீர்றது? ராமேஸ்வரம் போனா பாவம் தீரும், எப்படி தீரும்? அப்படின்னா எதுக்கு நீங்க பாவம் தீரும்னு சொன்னா எங்களை புனிதன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே?
எங்களை தான் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே பாவின்னு தானே சொல்லுவீங்க. நீங்கள் அப்பப்போ கோயிலுக்கு வந்து புனிதமாக்குன்னு தானே சொல்லுவீங்க. அதனால் இது ஒரு அடிப்படை கான்செப்ட். சமயங்களை சொல்லி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது சமயங்கள் நம்பிக்கை உள்ளவங்க, மனம் வெறுத்தவங்க, மனம் பயந்தவங்க இவங்கெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதனால கோயில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எக்கச்சக்கமா மாறி இருக்கு. இந்த கோயிலுக்கு போனா விசேஷம், அந்த கோயிலுக்கு போனா விசேஷம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த நாள்ல இப்படி போய் செய்யலாம், இந்த நாளுக்கு இவரோட ஸ்பெஷாலிட்டி, நீங்க அன்னைக்கு அந்த நாள்ல அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு டேஸ்ல சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் போய் 20 வருஷமா வந்து அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட பார்த்தேன், ஒரு கும்பகோணத்துல ஒரு கோயில போய் ராகு காலத்துல போய் பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு ராகு தோஷம் போயிருந்தாங்க. ஏங்க ராகுவை கண்டுபிடிச்சி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அவன் ராகு தோஷம் இருந்தா, ராகு தோஷம் தர்றவரா இருந்தா, ராகு தோஷம்னு ஒண்ணு கிடையாது. தோஷம் தர்றவராக இருந்தால் தரத்தாங்க ஜீவர். கோயிலுக்கு போனால் சரியாயிருமாங்க? ஏங்க அதுவே சைவ கோயிலுங்க. ஐயோ பெரிய இம்சையாக இருக்குங்க. ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தா எதுவும் சரியாகாதுங்க. சரியாகணும்னா அந்த ஊரில் ஏங்க சாவு நடக்குது, அந்த ஊரில் ஏங்க ஆஸ்பத்திரி இருக்கு, அந்த ஊரில் ஏங்க பிச்சைக்காரி இருக்கா, அந்த ஊரில் இருக்குங்க திருடை இருக்கா, அந்த ஊரில் இருக்குங்க கொலைகாரம் எல்லாம் வர்றேன், ஏங்க வரேன் ஜாமியெல்லாம் பார்த்து அவங்க நல்ல வழி பண்ணலாம்ல. சும்மாங்க ஜாப்பு நம்மளா போகிறோமா வாரமான்னு. கோயில் வழக்க நம்ம ஊர் கோயிலே நல்ல கோயிலுங்க. நமக்கு மனசு பயமா இருக்கு, போய் நம்ம கோயிலில் சாமியை மூட்டை வர வேண்டியதான். அது இந்துவா சைவமா வைணவம்னா அது நீங்க பார்த்துக்கோங்க. இந்து வேற, சைவம் வேற, வைணவம் வேற. ஆனா எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்துவாக்கி ஒரு பெரிய ஒரு கப்சாவா கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. இந்த வேலை இன்னும் உயிரோட இருக்கு. நல்ல வேலை இந்த அழையல் பதிப்பகத்துக்கு, அழையல் பதிப்பக அந்த ஓனருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா யாருமே படிக்க முடியாம இருந்ததை தமிழ்ல கொண்டு வந்துட்டார்ல, பதிப்பு போட்டார்ல. உண்மையிலே இதெல்லாம் வாங்கி படிக்கணுங்க. உண்மையில என்ன சொல்லியிருக்கு இந்து மத வேதம் அப்படின்னு. இந்த வேதம் ஏன்னா இதெல்லாம் நம்மள சன்ஸ்கிரிட்டை நம்மளை படிக்க விடலைங்க, படிக்க கூடாதுன்ட்டாங்க. இப்ப நம்ம பார்க்கும் போதுதான் தெரியுது, ஓ இது இவ்வளவு விஷயத்த சொல்லுதா, இப்படியெல்லாம் மந்திரம் சொல்லி இப்படித்தான் இவங்க வேள்வி நடத்துறாங்களா, இப்படித்தான் வேண்டதுன்னு வந்துருச்சுங்க. அதனால அறிவியல் வளர்றதுனால, இதெல்லாம் வளர்ந்ததுனால நமக்கு ஒரு பொக்கிஷம். இந்து மதம் நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமைங்க. அது மாட்டை அடிச்சு போட்டான்னு போடலைன்னா, உயிர் பலி கொடுத்தாருன்னா குடிக்கலன்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் வீட்டில் வந்து மாமிசம் ஜானி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன மாமிசம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். நம்ம ஒன்றும் இந்து மதம், எங்க வழிபாடு இப்படி, அவ்வளவுதான். எங்க வழிபாடு எப்படி செஞ்சாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை தாங்க. இந்து மதமா பிறக்கிறதுக்கு பெருமைப்படணுங்க. காரணம் என்னன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு ரிலீஜனுங்க. படிச்சு பார்த்தாதான் தெரியுது எப்படியெல்லாம் மனுஷன் தன்னுடைய வேண்டுதலை வச்சிருக்கான்னு சொல்லி. ஒரே வேண்டுதலா இருக்கு. அதை கொடுத்துட்டே நீ எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் தான். பட் இன்னைக்கு இது நம்ம கையில இல்லை. இந்து மதம் வந்து சான்ஸ்கிரிட் மதம்ங்க, சைவ மதம் வந்து சான்ஸ்கிரிட் கிடையாதுங்க, தமிழ் மதம். ஆனால் அது வெளியே கிடக்கு. அதே மாதிரி வைணவ மதமும் தமிழ் மதம் 4000 தீயப்பெரும் இந்த வெளியே கிடக்கு. இதெல்லாம் தமிழக கண்டுபிடிச்சது. இங்கதான் கோயில், இங்கதான் எல்லாமே உருவாக்குனது. ஏன்னா சமணர்களும் பௌத்தர்களும் அதிகமாக இருந்தது தமிழ்நாட்டில் தான். சமணர்கள் தமிழ்நாட்டில் இருந்ததுனாலதான் தமிழுக்கு கிடைச்ச காப்பியங்கள்லாம் கிடைச்சது. காப்பியங்கள் என்னென்னமோ தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் எல்லாமே அவங்க கொடுத்தது தான். திருக்குறள் அவங்க கொடுத்தது தான். நாம திருவள்ளுவர்னு ஒரு பேரை உருவாக்கி இருக்கோம். திருக்குறள் கொடுத்தது அவங்க தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலக. ஆதி பகவன்னா ரிஷபதேவர். அவங்க கூட சொல்லுவாங்க இது குந்த நாச்சியாரிய தொகுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், எதுவோ ஒண்ணு. ஆனா தமிழுக்கு கிடைச்ச கொடைகள் நிறைய. அதுல எல்லா சமயத்தினரும் நமக்கு பங்கு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குற இந்த கோயில்கள் வந்து இந்து மத கோயில் என்று சொல்லப்படுகிறது தவிர அது உண்மையில் இந்துக்கு கோயில் கிடையாது. இந்து மதம் கோயில் வழிபாடு செய்ய முடியாது. இந்து மதம் வேள்வி வழிபாடு தான் செய்ய முடியும். அது மொட்டை வெளியில தான் செய்யும். ஏன்னா அது பசு அடிச்சு போடுறாங்க, அடிச்சு போடல, அதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு அது மாறி இருக்கு, ரைட். ஆனால் சைவம்னு சொல்லிட்டா அது சைவ மதம். அங்க லிங்க வழிபாடு தான், இங்க பெருமாள் வழிபாடு தான் வைணவம்னு சொன்னா. இங்க ராமம் குறியா இருக்கும், அங்க லிங்கம் குறியா இருக்கும். அதனால பாத்துக்கோங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தனித்தனி ஆகமம், தனித்தனி தத்துவம், தனித்தனி சாஸ்திரம், தனித்தனி வழிபாடு. இது நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க நிறைய பேருக்கு தெரியல. உண்மையிலே இதை பத்தி குட்டி நீ நிறைய கேள்வி கேட்கலாம், பாட்டா இதை பேசலாம். ஏன்னா இந்து மதத்தினுடைய அமைப்பு என்ன, அதனுடைய ஒர்ஷிப் என்ன. இந்து மதம்ங்கிறது வந்து இந்து மதம் 4 வேதங்களை சொல்லக்கூடிய மதத்துக்கு பிரிவு வேத அங்கங்கள் 6 அங்கங்கள். அதுல ஷட் தரிசனங்கள், 5 வகை தரிசனம். அதாவது சாங்கிய, யோக, நியாய, வைசேடிய, மீமாம்சம் சொல்லுவாங்க. அதுல பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம்னு வரும். அதுக்கு எடுத்தாப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேதாந்தம் வந்துடும், அத்வைதம், விசிட்டாத்வைதம், துவைதம்னு வந்துடும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வாழக்கூடிய மனிதர்கள் கிரிக்கே சூத்திரங்கள்ல வாழ்ந்திருப்பாங்க. ஆபஸ்தம்ப, ஆசுலாயன, கோபால,
ஹரித அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கிய சூத்திரங்கள் நிறைய இருக்கு. இந்த கிரிக்கிய சூத்திரங்களை வச்சுக்கோ. கிரிக்கிய சூத்திரங்கள் தான் இன்னைக்கெல்லாம் அது சூத்திரங்கள் இந்து மத வழிபாடு போனதுனால இன்னைக்கு சூத்திர காலம் போய் இன்னைக்கு வந்து கோத்திர காலம் வந்திருக்கு. கிரிக்கிய சூத்திரம் போய் இன்னைக்கு கோத்திர காலம்னு வந்திருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கிய அப்புறம் மனுஸ்மிருதி, ஸ்மிருதி காலங்கள் யாக்கியவல்ய மனுஸ்மிருதி இதெல்லாம் வரும். அந்த கல்பசூத்திரம் சொல்லக்கூடிய அந்த 6வது அங்கத்தில் தான் ஏகப்பட்ட வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். யார் யார் என்னென்ன கிரிக்கியங்கள் என்னென்ன மாதிரி வழிபாடு செய்யணும், என்னென்ன வேண்டுதல்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்காங்க. கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தோநயனம், நாம இது ஜாலகர்ம, நாமகரண, நிஷ்கிரமண, அன்னப்பிரசான, சவுள, கர்ணவேதனை, அதுக்கடுத்தாப்புல உங்களுக்கு வந்து உபநயனம், அப்புறமேல் வந்து வேத ஆரம்பம், வித்யா ஆரம்பம், சமாவர்த்தனம், கேசாந்தம், விவாகம், அந்தியேஷ்டி அப்படின்னா ஒரு 16 சம்ஸ்காரங்கள் பொதுவாக கிரிக்கிய சூத்திரங்களுக்கு சொல்லி 16 சம்ஸ்காரஸ்ன்னு சொல்லி ராஜ்பாலி பாண்டே இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் 1936 PhD பண்ணியிருக்காரு. நான் 1998, 99 அதே பேஸ் பண்ணி இந்து சமய சடங்குன்னு சொல்லி எம்ஃபில் பண்ணேன். அந்த மாதிரி அது பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்மளுடைய இந்து வர்ஷிப் எப்படி இருந்துச்சு, இந்து காட்ஸ் எப்படி நம்ம கூப்பிடுறோம், இந்து காட்ஸ்லாம் என்னன்னு உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தான் இந்துங்கிறது வேறையா இருக்கு, சைவ கோயில் வேறையா இருக்கு, வைணவ கோயில் வேறையா இருக்குன்னு கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுங்க. இதை வந்து கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். மனசு பயப்படுறோம், செயல் செய்யறதுக்கு தீங்கு செய்யறதுக்கு பயப்படுறோம். அதனால நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயில் இருக்கிறது மிகப்பெரிய வகையில் எத்தனையோ பேரை மனநிலை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அதை நிறைய சப்போர்ட் பண்ணுது. அதை ரொம்ப துருவி ஆராய முடியாது. இருந்தாலும் பாப்பாவுக்கு விவரம் தெரியும். அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரிவா, அது ஒரு 15 நவகிரகம் சுத்த சொல்லுவாங்க. இந்த நவகிரகம் அடுத்து வந்துச்சுங்க. நவகிரகத்தை சுத்தம். நவகிரகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கோயிலுக்குள்ள போக முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பன்னீர் திருமுறையில நவகிரகத்தை பத்தி பேசியிருக்கவே மாட்டாருங்க. கோளறு பதிகத்துல நவகிரகம் தேவையே இல்லை, கடவுளை கும்பிட்டா போதும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த திவ்ய பிரபந்தத்துல கிடையவே கிடையாதுங்க. நவகிரக வர்ஷிப்பெல்லாம் கிடையாதுங்க. இப்ப தாங்க புதுசா இந்த நவகிரகத்தை எல்லாம் கட்டி அதை சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இருக்கிற கோமாளித்தனத்துல ஒரு கோமாளித்தனமா இருக்குங்க. நவகிரகத்துக்கு கோயில், நவகிரக கோயில் இல்ல, அது பூராமே ஈஸ்வரன் கோயில், அதே மீன் சைவ கோயில். அங்க உள்ள போனீங்கன்னா மூல வழிபாடு வந்து சைவ லிங்கம் தான் இருக்கா. இவங்க எல்லாம் ஒவ்வொரு சாமியா உற்பத்தி பண்ணி ஏதோ அது ஒரு பொழப்பு நடக்குதுங்க. தெரியலைங்க, நமக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்க. ஆனா இந்த பெருமாள் கோயில்ல இன்னும் ஒரு கோயில கட்டியிருக்காங்க. மற்றபடி நான் பார்க்க மற்ற கோயில்கள் எல்லாம் நான் இன்னும் பார்க்கல. ஒரு பெருமாள் கோயில கூட கிடையாதுங்க நவகிரகத்துக்கெல்லாம் சிலை. அதனால இது ஒரு போய்கிட்டு இருக்கு. நவகிரகத்துக்கெல்லாம் சொல்லி எப்படியோ சுத்திட்டு இருக்காங்க. இப்போ புதுசா கட்டுற கோயில் எல்லாம் நவகிரகம் தான் முக்கியமா இருக்கு. மக்கள் தோஷம் முடிச்சிச்சுன்னு சொல்லி இந்த ஜோசியர்கள்லாம் அடே அப்பா, ஜோசியர்களை என்னத்தை தான் சொல்ல பொய்யா சொல்லி, அது தமிழ்நாட்டு ஜோசியம் மாதிரி பொய் சொன்னவே எவனுமே கிடையாது. பூரா அண்ணன் தம்பி எத்தனை, மாமை மச்சனை எத்தனை எழுதி வச்சு பொய்யா சொல்லி மக்களை நம்ப வச்சு ஏமாத்தினது ஒரு கூட்டம். இந்த நாடி ஜோதிடம்னு ஒரு பெரிய கொள்ள கூட்டமே இருக்குங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க, இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பதிவுங்க. ஒவ்வொன்றா சொல்லணுமுங்க, வேற வழி இல்லைங்க. நாங்க படிச்சிருக்கிறோம், நாங்கள்லாம் பட்டதாரிகளா நிற்கிறோம். படிச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது எல்லாமே போய் சித்தர் ஜோதிடம். சித்தர் எவனுமே ஜோதிடம் சொல்லலைங்க. சித்தன் ஜோதிடம் சொல்லணும்னா அவனுக்கு வானச்சாத்திரம் தெரிஞ்சிருக்கணுங்க. தமிழ்ல வானச்சாத்திர நூல் ஒண்ணு கூட கிடையாதுங்க. வானச்சாத்திர நூல் பூராமே சான்ஸ்கிரிட்ல இருக்குங்க. நம்ம சித்தங்க சான்ஸ்கிரிட் படிச்சவங்க கிடையாதுங்க. அதனால அவங்களுக்கு ஜோதிடம் சொல்லலாம் வராதுங்க. பின்னாடி லேட்டரா யாரோ ஜோதிட நூல்களை தமிழ்ல ஜோதிட நூலை மொழிபெயர்த்து 18ல தான் நம்ம மொழிபெயர்க்கிறோம். அதுக்கு பின்னாடி தானே 4 கவியை படிச்சுட்டு கண்டவெல்லாம் ஜோசியரா மாறினா. அதனால தானே இன்னைக்கு ஜோசியம் வந்து குப்பையக்காடா போய் கிடக்குது. ஏகப்பட்ட குப்பை, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம அவன் வந்தவெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அந்த சித்தர் சொன்னார், இந்த ஒரு சித்தர்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப நியூஸ்ல வந்துட்டு உங்க ராசிக்கு இவ்வளோ அப்படின்னு டெய்லி காலையில நியூஸ்ல அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்டா டாடி, அதெல்லாம் பொய். யாரு ஒரு ராசிக்கெல்லாம் ஒரு ராசி மொத்தம் 720 கோடி மக்கள். அதுல ஒவ்வொரு ராசிலையும் 60-70 கோடி மக்கள் இருக்கான். 60 கோடி பேருக்குமே பலன் சொன்னா நல்லாவா இருக்கும்? என்னமோ தெரிஞ்சு ஏதோ ஒரு அதாவது ஒன்று உருண்டுகிட்டு இருக்கு. அதில் எத்தனையோ பொய்கள்ல இது ஒரு பொய்யா அப்படியே போய்கிட்டே இருக்கு.
விவரம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. விவரம் தெரியாதவங்க திரும்ப திரும்ப அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. இது இயல்பு தானே. எப்பயுமே எல்லா விவரமும் எல்லாம் கிடையாது. நானும் தான் ஏகப்பட்ட யூடியூப் பதிகிறேன். பார்க்குறவங்கள பார்த்தா உண்மையிலே கம்மியாக இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்காக மக்களுக்காக பதிகிறான். பார்க்குறதுக்கு மக்கள் கிடையாது. அதுக்கு பொறுமையும் கிடையாது போல இருக்கு. என்னன்னே தெரியலங்க. நாங்கள்லாம் பொறுமையாக தாங்க எல்லாம் படித்தோம். படித்து நான் விளக்கமெல்லாம் கொடுப்பேங்க. இந்து மதத்துக்கு விளக்கம் கேட்டால், எந்த மதத்துக்கு விளக்கம் கேட்டாலும் அதுக்கு விளக்கம் என்னால் கொடுக்க முடியுங்க. எல்லா புக்கும் அதில் தாங்க நான் எல்லா படிப்பெல்லாம் அதை தொட்டு தான் படித்து வச்சுருப்பேன். அதனால் அது ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியுங்க, நல்லா சொல்ல முடியுங்க. இருக்கட்டும்டா, கோயிலுக்கு போகிறது ஒரு வகையில் அது ஒரு வகை திருப்தி. அதுவே யாரும் வாழ்க்கையா இல்லை. நிறைய போய் அவங்கவுங்க பொழப்பு நடத்துகிறாங்கல்ல. இதாங்க கோயில் வழிபாடு. அது செய்யலாம். ஒரு கோயில், அதாவது சைவம் தனியாக இருக்குங்க, வைணவம் தனியாக இருக்குங்க, இந்து மதம் தனியாக இருக்குங்க. ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி தெரியும், தேராது. இந்து மதம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க, அது தப்புங்க. இந்த வேதம் இருக்கிற வரைக்கும் இந்து மதம் இருக்குங்க. ரித்தி யஜுர் சாம அதர்வன், இந்த 4 வேதம் இருக்கிற வரைக்கும் இந்து மதம் இருக்குங்க. இது இல்லாமல் போனாதாங்க இந்து மதம் இல்லை. ஆனால் ஒன்றுங்க, இந்து மதத்தை பேஸ் பண்ணாலே அது 4 வர்ணத்துக்குள்ளே வரணுங்க. 4 வர்ணத்துக்குள்ளே வராட்டினாலுமே வர்ண கலப்புல ஏற்பட்ட அனுலோம பெரிதுலோமன்னு வர்ண கலப்பு ஏற்பட்டு ஜாதியை பிரிச்சானே மனு தர்மத்துல. ஜாதியை பிரிச்சு அதுக்கு ஒரு தொழில் பிரிச்சான் பாருங்க. அதுல தாங்க இந்து மதம் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்துன்னா வெறும் இந்து மதம் கிடையாதுங்க. இந்து மதம்னா அவங்க ஜாதிக்குள்ள போயிடுவாங்க. சரிங்க, அப்படி ஜாதிக்குள்ள போறாங்களே. இந்து மதத்துக்குள்ள புதுசா ஒருத்தரை நீங்க உள்ள விட்டீங்கன்னா அவருக்கு ஜாதி எல்லாம் கிடையாதுங்க. அவர் கடைசி ஆளுக்கு போயிடுவாருங்க. அவரை தலித்து தான் அவரை கன்வெர்ட் பண்ண முடியும். அவரை புதுசாக கொண்டாந்து ஒரு செட்டியார், ஒரு பிள்ளைமாரு, ஒரு அந்தனர் அப்படிலாம் ஆக்க முடியாதுங்க. அங்கெல்லாம் அவங்க நேரம் தலித்து கொண்டு போவாங்க. இதுதான் இதனுடைய சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்னன்னா ஒரு டைப்பாக இருக்கும். இதெல்லாம் நிறைய இன்னொரு நாளைக்கு அது பேசலாங்க. இன்னொரு நாளைக்கு மனு தர்மத்தை மற்ற இதுகளை பற்றிலாம் பேசலாம். இந்து மதம் இருக்குங்க. நீங்கள் பிறக்கிற வரைக்கும் இந்து மதம் உண்டுங்க. இந்து மதம் ஒர்ஷிப் வேணா நீங்கள் மறந்து இந்து மத கலப்பில் வேறு சமயங்களை மறங்கடாம தவிர, பட் இந்து மதம்னு ஒன்று இருக்குது. அது இன்னைக்கு 3ஆக பிரிஞ்சு அப்படி இப்படியே ஏதோ ஒன்று தொட்ட மாதிரி தெரியும். எதுவும் தொடாதுங்க. பன்னீரை திருமுறையை பெருமாள் கோயிலில் பாட மாட்டேன். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, எப்போவாவது ஒரு டைமிங்கில் இந்த பன்னீர் திருமுறையை பாடுவாங்க. வெளியே உட்காந்துக்கிட்டு யாராவது ஓதுவாருங்க. அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்தை யாராவது ஒருத்தர் பாடல் வெளியே உட்காந்து பாடுவார். ஆனால் இது ரெண்டுமே கற்பகிரகமான அந்த சாமி கிட்ட பாட மாட்டாங்க. என்னன்னே தெரியல. அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரி, எப்படியோ நடக்குது, எப்படியோ பாடுறாங்க. இன்னைக்கு புதுசாக பாட சொல்லியிருக்காங்களான்னு தெரியலைங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படித்தாங்க இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, தனித்தனியாக போகுதுங்க. அதனால நமக்கு தேவை போகுது. ஆனால் தெரிஞ்சுக்கிறது உண்மை நல்லது. ஏன்னா வளரும் சமுதாயத்துக்கு இது தெரியாதுங்க. இது என்னடா எல்லாம் இந்து மதம்ன்றாங்க. இங்கே போனால் லிங்க வழிபாடு, இங்கே போனால் பெருமாள் வழிபாடு, அங்கே போனால் முருகர், அங்கே போனால் பிள்ளையாருன்றாங்க. என்ன எனக்கு ஒரே குழப்பமா இருக்கும்பாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி அமைப்புங்க. இந்து மதம் ஒன்று உயிரோட இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் அது 7ஆம் நூற்றாண்டுல இருந்து இதை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இந்த மாட்டடிச்சு போடுற இந்த பழக்க வழக்கமான அந்த வேள்வி வழிபாடுலாம் ஓச்சிட்டாங்க. பட் இன்னைக்கு ஏதோ அது மாறி ஏறி ஒரு சின்ன வழிபாடா வந்திருக்குங்க. ஒரு இடத்துக்கு போனா ஓமம் பண்ணிட்டாங்க, இடிப்பாங்கன்னு சொல்லி ஓமம் பண்ணா இடிச்சுட்டாங்க. ஏன்னா அது இந்த பொருள் இல்ல, மாட்டடிச்சு போட்ட பொருள். அதை இடிச்சு போட்டுட்டு தான் வருவாங்க. அதை ஒர்க் பண்ண அது திரும்பி அந்த இடத்துல ஓமம் பண்ண மாட்டாங்க, திரும்பி எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால அது பழக்கம். அதெல்லாம் இருக்கு. சில விஷயங்கள் அப்படியே இருக்கு, பல விஷயங்கள் மாறி இருக்கு. பரவாயில்ல, ஒர்ஷிப் மாறினா பரவாயில்ல. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, இதான் அந்த ஓமம் வச்சு வளர்த்து அது வளர்த்தா அந்த அக்னியை வளர்த்தாதான் உண்டு. இந்த பாரு, இந்து மதத்துக்கு ஒரு உதாரணம் உனக்கு சொல்றேன். கல்யாணத்தப்ப இப்ப மண்டபத்துல கல்யாணம் பண்றாங்க. அங்க சின்னதா ஒரு அக்னியை வளர்த்து அக்னி சாட்சியா தான் கல்யாணம். அவன் பாவம் அவன் தெரிஞ்சதே நமக்கு என்னத்தையோ பேசி என்னத்தையோ சொல்றான். ஆனா அக்னி சாட்சியா தான் கல்யாணம் பண்ணுவான். அங்க ஏதாவது சிலை இருக்கா, அங்க ஏதாவது லிங்கம் இருக்கா, அந்த பிள்ளையார் குளிப்பேன்னு சொல்லி ஒரு மஞ்சளை குளிப்பான், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா. அங்க மொத்தத்துல இருக்கிறது என்ன, அக்னி. அக்னியை சுத்தி வளம் வருவாங்க, அதானே. அங்கெல்லாம் சாமி இல்லை. அது இந்து மத கல்யாணம். கேரளால வந்துட்டு இத வச்சு என்னமோ இது கலசம் மாதிரி கும்ப மாதிரி வச்சு அதை சுத்தி எப்படியோ அவங்கவுங்க. ஆனா இது இந்து மத கல்யாணம். எங்க சிலை சிலை இல்ல, அது இல்ல. அதனால இந்து மதம் அங்கங்க ஒரு சின்ன சின்ன வழிபாடா நடந்துகிட்டு இருக்கே தவிர முழுமையான இந்து மதம் வேறங்க. சைவ கோயிலுங்க, வைணவ கோயிலுங்க ரெண்டும் போகாதுங்க.
அறிவியல் வளர்ச்சிக்காக இன்னைக்கு எல்லாமே ஒன்று போல தெரியுற மாதிரி இருக்குங்க. வேற வழி இல்லை. அறிவியல் இவங்க எல்லாரையும் சாப்பிட்டான். வீட்டுக்கு தான் நான் பாரு பேசிக்கிட்டு இருக்கேன், இது அப்படியே வீடியோ போடுறோம், அப்லோட் பண்ணுறோம். அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் உண்டுங்களா? ஏதோ கடவுளை நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கடவுளை பார்ப்போமுங்க அப்படின்றாங்க. அது ஒரு டைப்பாக போகுதுங்க. அது என்ன சொல்கிறது, அது ஒரு இதாக போய்கிட்டு இருக்கு. அதனால் கோயிலை பற்றி இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கோயில்னா என்ன, நாம இந்து கோயில்னா என்ன, சைவ கோயில்னா என்ன, வைணவ கோயில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்து மதம்னா என்னன்னு இவ்வளோதாமா. இதை புரிஞ்சுக்கோ. நீங்கள் பாட்டுக்கு போகலாம் வேணாம், தெரிஞ்சுக்கங்க. இதை வந்து குழப்ப வேண்டாம். இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு, அவ்வளவுதான். அப்போ புத்திசம், ஜெயினிசம், இந்துவிசம் மூணுமே, அதாவது இந்துவிசம் வந்து புத்திசம், ஜெயினிசம் அவங்க வழியா இந்த இது வழியா தான் வந்துச்சுன்னு சொல்றீங்க. அதாவது இந்து மதம் வந்து கிமு 2000. ஏன்னா இந்து மதத்துல இருந்து வெளிப்பட்டவங்க தான் மகாவீர், பௌத்தர்லாம். அவங்களாம் இந்துக்களாக தான் பிறந்தாங்க. அப்புறம் அவங்க அந்த இந்துக்கள்ல இருந்து பிறந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து தங்களுக்குன்னு ஒரு மெய்வழி பாதையை உருவாக்கி பௌத்தர் உருவாக்குறார், மகாவீர் உருவாக்குறார். ஆனா அவங்க பிறக்கும் போது இந்துக்கள், அதாவது ஃபயர்ல தான் பிறந்தாங்க. அவங்களுக்கு அந்த வழிபாடு பிடிக்கல, உயிர் பலி பிடிக்கலன்னு சமணன் மகாவீர் வெளியே வர, அதே மாதிரி பௌத்தர் வெளியே வந்தார். பௌத்தர் வந்து துக்கம் நிரந்தரமானதுன்ட்டாரு, இவர் கொல்லாமைய விரதம்ன்றார். இந்துவிசம் அது ரெண்டுமே பண்றாங்க. எல்லாம் வேற வேற மதம். இந்தியாவுல தோன்றியது இந்து மதம் ஒண்ணு, அதுக்கடுத்து சமணம், ஜெயின்ஸ், அதுக்கடுத்து பௌத்தம். கோயில்ல இது பலி கொடுக்க மாட்டாங்கல்ல? யாரு? கோயில்ல பலி கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கோயில்ல இப்ப பலி கிடையாது. முன்னாடி இப்ப ஆடு மாடுலாம் அந்த குலசாமி கோயில், கற்பனசாமி கோயில், ஐயனார் சாமி கோயில், மாரியம்மன் கோயில் எல்லாம் நம்ம அடிப்போம். அதெல்லாம் குலசாமி தானே, அது குலசாமியினுடைய ரிலீஜன். அதெல்லாம் அங்க அதெல்லாம் அக்செப்ட் ஆகும், அங்க எப்படி வேணாலும் கும்பிடலாம். ஆனா எஸ்டாப்ளிஷ் ரிலிஜன் இந்து சமயம், இந்து சமயம் தான் இல்லையா, கோயில் இல்ல. சைவ கோயிலுக்குள்ள போக முடியாது, வைணவ கோயிலுக்குள்ள போக முடியாது, ஜெயின் கோயிலுக்குள்ள வெட்ட மாட்டாங்க, பௌத்த கோயிலுக்குள்ள வெட்ட மாட்டாங்க. அந்த இந்துவிசம் கோயிலுக்கே போகலையா? உங்களுக்கு கோயில் கட்டல? இந்துக்கு கோயில் கட்ட முடியாது. இந்துக்கு வேள்வி வழிபாடு எப்படி கோயில் கட்டுவ? என்னைக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண எப்பவாவது ஒரு டைமே ஹோம குண்டம் வளர்ப்பாங்க. அதுதான் இந்துக்கள் தான் மாறி போய் சைவ வைணவமா இருக்க, சைவ கோயிலாவும் வைணவ கோயிலாவும் இருக்கு. அப்படிங்கிறப்ப நீ எப்படி இந்து சமயத்தை வழிபடணும்ன்ற கிடையாது. நீ இந்துவா பிறந்துட்ட, இந்த வழிபாடு அது. இந்துவா பிறந்து ஜாதி சொன்னா மனுஸ்மிருதிக்குள்ள வரணும். அங்க பூராவே வந்து இந்து வழிபாடு தான். இப்ப பண்றதே கிடையாது. இப்ப அது அங்கங்க வேற வேற மாதிரி இருக்கு. ஹோமம் போடுங்க, வீடு கட்டினா ஹோமம் போடுங்க. அது சின்ன சின்ன ஹோமம், அது நம்மளா பண்ணிக்கிறது. அது அங்கேயும் வந்து என்ன சொல்றாங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போங்க. வேதத்துல இருக்க விஷயம் எல்லாம் அங்க பண்ண முடியாது. ஏன்னா இங்க வேண்டுதலே வேற வேற மாதிரி இருக்கும். எடுத்தோம்னா ஒரு வேண்டுதல் சொல்லுவாங்க, இந்திரனே என் அழைப்பை கேட்கவும், கவனியாமல் இருக்காதே, நாங்கள் உன்னுடைய செல்வதானத்துக்கு அருகர்களாய் இருப்போமாக. இந்த அவைகள் வழிபடுபவனுக்கு செல்வத்தை விரும்புகின்றன, நதிகளை போல் பெருகும் இவை உன் பலத்தை பலப்படுத்துகின்றன. இந்திரனே, சூரனே, பூர்வத்தில் அகியால் தடை செய்யப்பட்டிருந்த சடப்பெருக்கத்தை நீ விடுவித்தாய், அதை வழங்கினாய், தோத்திரங்களால் திறமடைந்தாய். நீ தன்னை அமிர்தன் என எண்ணி இருந்த தாசனை தலையீழாக கீழே தள்ளினாய். இந்த மாதிரி வழிபாடுகள் பூராமே எப்படி இருக்குன்னா கொடுத்து வாங்குறதா இருக்கு. இந்த வழிபாடெல்லாம் அங்க செய்ய முடியாது. அங்க எங்க இந்திரன் இருக்கான், இங்க எங்க இந்திரன் இருக்க? சைவ கோயில இந்திரன் எங்க? இந்திரன் தான் கடவுள், இந்துக்களுடைய கடவுள். அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், இந்திரன் அண்ட் பிரஜாபதி. இங்க இந்திரனை சொல்லுவாங்க, இந்திரன் கிடையாது. இங்க இந்திரன் கிடையாது, இங்க வசுக்கள் கிடையாது, இங்க ஆதித்யர்கள் ருத்ரர்கள் இங்க கிடையாது. இது வேற. இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இங்க அது உண்டு. எடுத்த உடனே வந்துருவார். எங்க நீ பிரிச்சு பார்த்தாலுமே இந்திரனே, உன்னுடைய ஆயுதம் எங்களுடைய நன்மைக்காக உன் அருகில் இருக்கிறது. இந்திரனே நீங்க சொல்லும் போது என்ன செய்யறாங்க? இந்திர வழிபாடு இங்க இல்லையே. இந்திர வழிபாடு பண்ணக்கூடிய ஒரே கடவுள் இங்கதான். இங்கதான் இந்திரன் வருவார், இங்கதான் பிரஜாபதி வருவார். பிரஜாபதி பிரஜைகளில் அதிபதினு சொல்லக்கூடிய பிரம்மன் இங்க வந்துடும். இங்க கிடையாது. இங்க அந்த வழிபாடுலாம் பிரம்ம வழிபாடுலாம் இங்க ரெண்டுல எல்லாம் கிடையாது. இங்க கோயில் எல்லாம் பிரம்மனுக்கெல்லாம் கோயில் வைக்க முடியாது. இவங்களும் தனித்தனியா இந்திரன், இப்ப என்னமோ சொன்னீங்க பிரஜாபதியா? ஆமா, பிரஜாபதின்றது தனித்தனியா ஒரு. ஆமா, இவங்க 33 தேவர்கள் இந்துக்களுக்கு. தேவர்கள் 33 தேவர்களை வணங்கக்கூடியவர்கள். நம்ம அப்படித்தான் இவங்க சொல்லியிருக்காங்க இந்துக்களாக.
தேவர்கள். ஓகே, இவங்களுக்கும் சாமிக்கும் சம்பந்தமே இல்லை. பாரு, இந்த இந்திரனை உனக்கு அளிக்கப்படும் சோமம் பாலோடும் சலத்தோடும் சேர்ந்திருக்கிறது. இந்திரன்ன்றது ஒரு ஹியூமன் பீயிங்கா இல்ல? இல்ல அது நம்ம விவரம். ஓகே. இந்திரனே சோமபதியே, இந்திரனே சோமபதியே, பகல் வேள்வியிலே உனக்கு இனிப்பை தரும் இந்த சோமத்தை பருகவும். ஏன்னா மகவானே, சாரமற்ற சோமரச மிச்சத்தை பருகும் நீ உன்னுடைய குதிரைகளை அவிழ்த்து விடவும், தீனியால் அவற்றின் வாய்களை நிரப்பவும், இந்த வேள்வியிலே அவற்றை இன்புறுத்தவும். பூரா வேள்வி குண்டத்துலதான் போடணும். ஆமா, இதை போடுவாங்க, அதாவது சோமபானத்தை போடுவாங்க. சோமபானம் இருக்கு, என்னென்னமோ இங்க வழிபாடு இருக்கு. அந்த வழிபாடெல்லாம் அங்க செய்ய முடியாது. எங்க இந்த சைவ கோயிலையும் இந்த வைணவ கோயிலையும் செய்ய முடியாது. இது வேற, இது ஒரிஜினல் இந்து மதம். இந்த இந்து மத வழிபாடெல்லாம் இப்ப செய்ய முடியாது. ஏன்னா இதை செய்யணும்னா அது ஒரு பெரிய வேலை, அதுக்கு நிறைய பசுக்கள் எல்லாம் அடிச்சு போட வேண்டியதா இருக்கும். அதனால இப்ப அந்த வழிபாடெல்லாம் இல்ல, இப்ப அது மாறி போய் நிக்குது. ஆனா நம்ம இந்துக்கள் இந்து மதம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றது தவறுங்க. இந்து மதம் உயிரோட இருக்குங்க. இந்த வேதம் இருக்கிற வரைக்கும் இந்து மதம் இருக்குங்க. இந்த வேதங்கள் எல்லாம் இல்லைன்னா இந்து மதம் இல்லைங்க. ஆனா இதை உண்மையில இந்த அலைகள் பதிப்பத்துக்காருக்கு 2வது தடவையா நன்றி சொல்லணும். தமிழ்ல போட்டாருங்க, யாரு வேணாலும் வாங்கி படிச்சு பாருங்க. இந்து மதம் தெரியும். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா ஒண்ணு இங்கிலீஷ்ல படிப்போம், புரியும் புரியாம கூட போகும். ஆனா இப்ப இதுல படிக்கிறோம், தமிழ்ல படிக்கிறோம், புரியுதுங்க. வேற என்னடா, அவ்வளவுதானா? மிக்க நன்றி நண்பர்களே. கொஞ்சம் எங்க பொண்ணோட பேசி கொஞ்சம் உங்கள்கிட்ட விவரங்களை சொன்னோம். நீங்க அதை கேட்டு கொஞ்சம் பயனடைங்க. எது சந்தேகம்னாலும் கேள்வி கேளுங்க. நான் சில விஷயங்கள் தவறா கூட சொல்லியிருக்கலாம், அல்லது உங்களுடைய தவறான புரிதலுக்கு ஆளாயிருக்கலாம். அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் தீர்த்திக்குவேன். இல்லை அதை பத்தி இன்னொரு டிஸ்கஷன்ல நம்ம நல்லா சொல்லலாம். தயவு செய்து உங்க கமெண்ட்ஸ்களை எழுதுங்க. என்னை திட்டு எழுதிடாதீங்க. நான் உள்ளதை படிச்சதை சொல்லியிருக்கேன். நான் காரணமாக உங்களுக்கு அடுத்த விளக்கத்தை உங்களுக்கு தர்றதுக்கு முயற்சிக்கிறேன். அன்பு நண்பர்களே, நன்றி 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 நன்றி.